அடுத்து மகர லக்கணக்காரங்க. மகர லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? சனி பகவான். 3ஆம் இடத்துல நீர் ராசியில் இருந்தால் அடிக்கலாமான்னா அடிக்கக்கூடாது. ஏன்னா அது என்னதுங்க? 3ஆம் இடம் சனிக்கு மறைவு கிடையாது, வெற்றி ஸ்தானம். சனிக்கு செவ்வாய்க்கு பாவகங்களுக்கு 3ஆம் இடம் மறைவு இல்லை, அதனால் அந்த இடத்துல அடிக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் மறைவு இல்லை, அடிக்கக்கூடாது. மகர லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் மறைவு இல்லைங்களா? மறைவு இல்லை, ஆனால் அது கடுத்த பாதகஸ்தானம், கண்டிப்பாக அடிக்கணும். மகர லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்குன்னா கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும். அடுத்து கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? அதே சனி பகவான் தான். 2ஆம் இடத்துல மறைவாரா? மறைய மாட்டார். 6ஆம் இடத்துல மறைவாரா? தொழில் பண்ணுறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அரை மறைவு, வேலை பார்க்குறவங்களுக்கு மறைவு இல்லை. அப்போ வேலை பார்க்குறவங்க அடிக்கக்கூடாது, ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க அடிக்கணும். 10ல் மறைவு இல்லை, அடிக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? குரு. குரு நீர் ராசியில் லக்னத்திலேயே ஆட்சி பெறுவார். 5ஆம் இடம் நீர் ராசியில் உச்சம் பெறுவார். 9ஆம் இடத்துல பலமாக இருப்பார். அப்போது மீன லக்னக்காரங்களுக்கு குரு வலுக்கக்கூடாது. அப்போ லக்னத்தில் ஆட்சியாக இருப்பது குற்றம், 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது குற்றம், 9ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். அப்போது மீன லக்னக்காரங்களுக்கு இந்த நீர் ராசியில் குரு இருந்தால் கண்டிப்பாக அடிச்சுக்கணும். ஏன்னா மீன லக்னத்துக்கு குரு கெட்டால் தான் யோகம். சில பேர் சொல்லுவாங்க, சார் லக்னாதிபதியே கெடுப்பாரா? கெடுப்பார், செக் பண்ணி பாருங்க. தனுஷ், அதாவது இந்த 4 மூல லக்னம், புதனும் குருவும் கெட்டாத்தான் பலன், அவருக்கு வலுத்தா பலன் கிடையாது, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அமைப்பு, இப்போ நீங்க ஜாதகத்தில் வந்திருப்பீங்க, யாருக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன அமைப்பில் லக்னாதிபதி போய் அமர்ந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். என்ன லக்னம்? ஓகே. 7ல் சனி இருந்தால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். சனி நல்லா இருக்கிறாரா வக்கரமாக இருக்காரா? பூச 2ல் இருக்கிறார். உங்களுக்கு என்ன திசை நடக்குது சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் அடிச்சே ஆகணும். ஏன்னு சொன்னோம்னா, மகர லக்னத்திற்கு சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அதற்கு எதிர்கிரகமாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். லக்னாதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்தில் என்ன இருக்கிறார், ஆனால் அவர் தான் எதிரி. அப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக லாஜிக்காக சொல்ல போனோம்னா, லக்னம்னா என்னங்க? நம்முடைய செயல்பாடு. 2ஆம் இடம் குடும்பம். அப்போது உங்களுடைய செயல்பாடு, இதை ஒன்று செய்யலாம்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த செயல்பாடு, அல்லது 2ஆம் இடம்னா குடும்பம், குடும்ப ரீதியாக ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் தடையாக நிற்கும். ஒன்று செயல்பாடு தடையாக நிற்கும், இல்லை குடும்ப ரீதியாக குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது நடக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கும். மைக்கு கொடுத்து உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ரெண்டுமே சொல்லுங்க. இப்போ லக்னம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டுட்டு போகிறோம், அந்த முன்னெடுத்து கொண்டு போகிற விஷயம், ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கான பிரதிபலன் இல்லை. சொல்லுங்க. பலன் இல்லை. குடும்பத்துக்காக ஏதாச்சும் குடும்ப ரீதியாக அல்லது பணம், ஏதாவது ஒரு பண வரவு, நம்ம ஒரு உழைக்கிறோம், இந்த திசையில் பார்த்தீங்கன்னா உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கேற்ற வருமானம் வராது. இல்லை குடும்ப ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் யாருக்காச்சும் பண்ணணும்னு நினைப்பீங்க, அந்த குடும்பத்தில் அந்த சுப நிகழ்வோ ஏதோ ஒன்று நடத்தணும்னு நினைப்பீங்க, அது நடக்காமல் தடையாகலாம். இதில் என்ன நடந்திருக்கும்? பாப்பாவுக்கு கல்வியில் தரங்கள் இருக்குது. புரியலைங்க. பாப்பா நீட் எக்ஸாம் எழுதினாங்க சார். சரிங்க. கம்மியான மார்க்கில் கிடைக்கல, அது ஒரு மன கஷ்டம். அது ஒரு மாற்றம், குடும்ப ரீதியான ஒரு சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் மொட்டை அடிச்சு ஆகணும். மொட்டை அடிங்க. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சனிக்கிழமை விரதம் இருங்க. 2ஐயும் மட்டும் பண்ணுங்க. மொட்டை அடிங்க, சனிக்கிழமை விரதம் இருங்க. சனிக்கிழமை நாளில் மொட்டை அடிங்க, சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க. இந்த 2 விஷயத்தை பண்ணீங்கன்னா 6 மாதம் அல்லது 1 வருஷத்தில் உங்கள் பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? நன்றி.